அனைவருக்கும் இனிய வணக்கம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் மண் பறித்து உண்ணேல், மண் பிறர் விளைநிலம் அல்லது வீடு வாசல் பறித்து அபகரித்து கொண்டு உண்ணேல் உண்ணக்கூடாது. அதாவது பிறர் நிலத்தை அல்லது சொத்துக்களை அபகரித்து அதன் மூலமாக வரும் வருவாயை கொண்டு உண்டு வாழக்கூடாது. கதைக்கு செல்வோமா? வயதான தாய் தந்தை வசிப்பதற்கு வீடு இல்லாமல் நாடோடிகளாக வாழ்ந்து வந்தனர். அந்த வயதானவருக்கு திருமணம் ஆகும்போது சொத்துன்னு சொல்ல தன் மனைவியை தவிர வேறு யாரும் இல்லை. அதன் பிறகு தனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவர்கள் இருவருக்கும் தன் மகன் மாதவன் தான் சொத்து. ஒரு நாள் தன் மகன் மாதவனை பள்ளியில் சேர்ப்பதற்காக அழைத்துச் சென்றார். அப்பொழுது அங்கு வந்தவர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுடன் சொந்த காரில் வந்து இறங்கி பள்ளியில் சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட பள்ளியில் தன் மகனை சேர்த்து படிக்க வைத்தார். வசதி படைத்தவர்கள் படிக்கும் பள்ளியில் படித்ததாலோ என்னவோ படிப்பு நன்றாக ஏறியது. அதைவிட கௌரவமும் தலைக்கணமும் அதிகமாக ஏறியது மாதவனுக்கு. தன் தாய் தந்தைக்கு தர வேண்டிய மரியாதையை தர மறந்தான். அத்தாய் தந்தையர் குருவி சேர்ப்பது போல சேர்த்து வீடு ஒன்று கட்டினர். விவசாயம் செய்யக்கூடிய நிலம் கொஞ்சம் வாங்கினார்கள். மாதவனின் தந்தை தாய் எப்பொழுதும் என்னை போல என் மகன் கஷ்டப்படக்கூடாது என்று கால்வயிறு அரைவயிறு என்று வைத்த கட்டி சேர்த்து வைத்தார்கள். மாதவன் படித்துவிட்டு வரும்போதே ஒரு பணக்கார பெண்ணையும் திருமணம் செய்து அழைத்து வந்தான். இதில் தாய் தந்தை இருவருக்கும் மன வருத்தம் இருந்தாலும் நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அவனுடைய மகிழ்ச்சிதானே முக்கியம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். மாதவனுக்கு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைத்தது. அவ்வேளையில் சேர வேண்டும் என்றால் முன்பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று மாதவன் அப்பாவிடம், அந்த வேலைக்கு சென்றால் இதைவிட வசதியாக வாழலாம், இந்த வீட்டை வித்து எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டான். அதற்கு மாதவனின் அம்மா, நாங்க உனக்கு தான்ப்பா இந்த வீட்டை கட்டினோம், எங்க காலத்துக்கு அப்புறம் நீதானே இந்த வீட்டில் இருக்க போற என்று கூறினார். பிறகு வீட்டை விற்பதற்கு தாய் தந்தை இருவரும் சம்மதிக்கவில்லை. அந்த நேரத்தில் பேராசை பிடித்த மகாலிங்கம், அந்த ஊர் பணக்காரர் வந்தார். என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கும் உங்க வயலை எனக்கு கொடுங்கள், அதற்கு நான் உங்களுக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் என்று மிரட்டினார். உங்க வயல் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது மாதவன், அந்த பணக்காரர் கூறியது போல நிலத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். அப்பொழுது தந்தை, நம்ம சாப்பாட்டுக்கு என்னப்பா செய்வோம் என்றார். உடனே மாதவன், நான் வேலைக்கு போக போறேன், உங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்குவேன் என்று கூறினான். சரி என்று நிலத்தை விற்பதற்கு சம்மதித்தார்கள். இதுதான் சமயம் என்று மாதவன் பணக்காரர் வீட்டிற்கு சென்று அந்த வீட்டையும் வாங்கும்படி கட்டாயப்படுத்தினான். அந்த நிலத்திற்கு பத்திரம் எழுதும் போது அந்த வீட்டுக்கும் சேர்த்து பத்திரம் எழுத சொன்னான். அதை போல பணக்காரர் ஒரே பத்திரமாக எழுதி வீட்டையும் வயலையும் வாங்கி கொண்டார். வீட்டை விற்ற செய்தி தாய் தந்தை இருவருக்குமே தெரியாது. மாதவன் பணத்தை கட்டி வேலைக்கு சேர்ந்தான். பட்டணத்தில் மாமனார் வீடு என்பதால் அவன் தன் மனைவியோடு அங்கேயே தங்கிவிட்டான். மகன் வருவான் வருவான் என்று காத்திருந்த தாய் தந்தையர் இருவரும் மனம் வருந்தினர். ஒரு நாள் பணக்காரர் மகாலிங்கம் வந்தார். எப்ப வீட்டை காலி செய்ய போறீங்க என்று கேட்டார். ஏன் நாங்க காலி செய்யணும் என்று மாதவனின் தந்தை கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, வயலோடு சேர்த்து இந்த வீட்டையும் வாங்கிட்டேன் என்று சொன்னவுடன் அந்த தாய் தந்தைக்கு அங்கேயே மயக்கமே வந்து விட்டது. பிறகு எனக்கு தெரியாது என்று சொல்லும்போது, உங்க மகன் நீங்கள் தங்குவதற்கு 3 மாதம் அனுமதி கேட்டான், 3 மாசம் முடிஞ்சாச்சு, நாளைக்கு எனக்கு வீடு வேணும் என்று வேகமாக கத்திவிட்டு சென்றான். மகன் எங்கு இருக்கிறான் என்று தெரியாமல் விழித்தார்கள். இப்பொழுது சொந்தமாக கட்டிய வீடும் போனதால் தள்ளாத வயதில் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் மனம் விட்டு அழுதனர். அப்பப்பா, எவ்வளவு துன்பம்! பாடுபட்டு வேர்வை சிந்தி சொந்தமாக கட்டிய வீடும் வாங்கிய வயலும் போனதால் செய்வதறியாது திண்டாடினர். பிள்ளையா இருந்தா என்ன, அந்த பணக்காரரா இருந்தா என்ன, இந்த வயதானவர்களை ஏமாற்றி விட்டார்கள். வயதான இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். அடுத்த வேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் தவித்தனர். இந்த வயதான பெற்றோரை போலத்தான் நம் நாட்டில் பல பெற்றோர்கள் மகன் மகள்களால் விரட்டப்படுகிறார்கள். இரவு பகலாக பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை இழந்து படுக்க இடமில்லாமல் பரிதவிக்கிறார்கள். மற்றவர்களிடம் இருந்து அபகரித்த செல்வத்தில் வாழ்வதை விட வறுமையில் வாழினாலும் பிறரை ஏமாற்றாமல் வாழ்வோமாக. நன்றி.